திரு கே நேரு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை புகுத்தி பல்வேறு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் எங்கள்கிட்ட இருக்குது, பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பல்வேறு முகாந்திரங்கள்ல கோர்ட்ல வாதாடி அவர்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்து வர்றது எந்த காலகட்டத்தில்னு பாத்தீங்கன்னா இதே இங்க தமிழகத்துல தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல. ஏன்னா திரு கே நேரு மேல கிட்டத்தட்ட 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவர் கண்ட்ரோல்ல இருக்குது. திமுகவினுடைய தேர்தல் அரக்கனாக தெரியப்படுகக்கூடிய திரு கே நேரு அவர்களை அழுத்தி அவரை அமுக்கி அவரை ஒடுக்கி விட்டோம் என்றால் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை பலவீனமாக்க முடியும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணமாக இருக்கிறது. திருப்பியும் தமிழகத்துல இடியினுடைய கையை வைத்து அவர்களை கொதவாலையை நெரிக்கிற மாதிரி பண்றாங்க. ஆனால் நான் முன்னமே சொன்ன மாதிரிதான் 195 வழக்குகள்ல 2 வழக்குகள் தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு, குற்றவாளின்னு தீர்ப்பாயிருக்கு. அத்தனையும் இடது கையால கோர்ட்ல டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்குது. அப்போ இவர்களுடைய தரம் எந்த லெவலுக்கு இருக்குது பாத்தீங்களா? பாரதிய ஜனதா கட்சி ஒட்டு மொத்தமாக நேரு அவர்களை 24 மணி நேரம் நேரு அவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டு நேரு அவர்கள் மேலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகளை குவித்து வந்த அவர்கள் ஒட்டுமொத்தமாக நேரு உருவாக்கி வைத்திருந்த தன்னாட்சி துறைகளாக இருக்கட்டும், அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த ஒவ்வொரு அமைப்புகளையும் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கி கொண்டே இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் சட்ட புஸ்தகத்தையும் இவர்கள் என்றைக்குமே மதித்தது கிடையாது. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அதை சிதலமடைய செய்யணுமோ அதற்கான வேலைகளை ஒவ்வொரு மாநிலம் விட்டும் மாநிலம் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஜனநாயக பூர்வமான பல்வேறு கட்சிகள் அதற்கான எதிர்வினைகளை ஆற்றிக்கொண்டே வருகிறது. அதில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அதில் முன்னோடி தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு ஒவ்வொரு தலைவர்களும் எதிர்கட்சியிலிருந்தும் பல்வேறு கட்சிகள்ல இருந்தும் நேரடியாக அவர் கூட வந்து கரத்தை வலு சேர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். எது எப்படியோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அடக்கு ஒடுக்குமுறை பாசிசத்தினுடைய இந்த அடக்குமுறைகளை எதிர்த்து களம் காண வேண்டியது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது.